போது ஒரு அறிவிப்பு பலகை. இந்த அறிவிப்பு பலகை என்ன எழுதியிருக்கிறது? சாது சங்கம், குணக்கல்விசம், சவுந்தரவள்ளி மடாலயம். ஓ, 5 வயதுக்கு உட்பட்டவரும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களால் இடையிலே வயது உள்ள வந்தால் தலை துண்டிக்கப்படும். இது யார் எழுத்து? இப்படிக்கு நாட்டின் அரசன் சந்திரவன். தப்பில்லை, நல்லதான். இந்த அறிவிப்புகளை பார்க்கும் போது நான் மூவாசி மருத்துவன் சாதி என்றால் சுவாமியார்கள். நான் சொல்வது செல்வது என்ற தவறு இல்லை. புறப்படுகிறேன். நமோ நாராயணா. நாராயணா, முதல் தரிசனத்துக்கு தேவையானது குடும்பா மாதிரி கிடக்குறாங்க. பொண்ணுதானா இல்லை என்னவோ தெரியே. ஐயோ, உருள்றா பிறன்றா. நாராயணா, கோவிந்தா, ஏன் ஒரே படுத்து போக முடியாதா? நான் எத்தனை பேர்களை பார்த்திருக்கிறேன். படுத்து பெறும் போதே இந்த மாதிரி எழுந்தாக்க என்ன பேசுவாரோ என்ன சொல்வாரோ. சரி. ஐயோ நாராயணா, உனக்கு எதுக்கடி ஆடு? உனக்கு அவுத்து போடுறேன். அதுதான் தப்பு இல்லை. நாராயணா நாராயணா, தனியை முத்தவில்லை. உனதாமா? ஏய், கொஞ்சம் கம்முனு இருங்க. கம்முனு இருங்களா? உங்களுக்கு எந்த ஞாபகம் வந்தது? நான் ஒரு முடிவன். கம்முனு இருங்கன்னு சொல்றாள். என்ன ஞாபகமோ? அம்மா உனதாம்மா? ஐயோ, ஆமா. எதுக்கு வந்த? நீ யாரு? நீ எவரு? ஏன் வந்த? எதுக்கு வந்த? நான் இளைஞர் போறேன். நீ கிட்ட கிட்ட வர. யார் தெரியுமா? யார் நீ? மண்ணாசை. நீ யாரு? எவரு? வந்த? எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். என்ன சொல்றேன்னா, இந்த ஆணி அச்சு யாரு கட்டில? இதை வேற அவுத்து அவுத்து விடுறீங்க. என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் நினைத்து யாரும் உங்களை சமைச்சு விடுவேன். சமைத்துருவீங்களா? சமைக்கணுமா? யார் சொல்லுங்க? நீங்க சமைச்சா நான் சாப்பிட்டுருவேன். திட்டமா சாப்பிடு. எதுக்கு? அதிகமா சாப்பிடாது. எதுக்கு? உடம்பு பெருசாயிடும். அது மேல ஏன்ட்டு மேல காட்டிக்கிற. அம்மா, நீ அறியாதவள், தெரியாதவள். ஆமா, பொண்ணு. இது எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? சாது சங்கமம். சரி. குணகல்விஷம், சவுந்தரவள்ளி மடாலயம். மடாலயம். 5 வயதுக்கு உட்பட்டவரும் 60 வயதுக்கு மேற்பட்டவரும் இங்க வரணும். மீறி வந்தால் தலை துண்டிக்கப்படும். நான் வந்துட்டேன். ஏன் வந்த? நானு ஏன் வந்த? ஓ ஓ நாராயணா, அதை ஏமா என்கிட்ட காட்டிக்கிறேன். சரி சொல்லு. இப்படி வாபடி. அந்த வாசகத்தின் பிரகாரம் நான் சின்ன வயசும் கிடையாது, 60 வயசும் கிடையாது. நான் எனக்கு அனைத்தும் பிறந்தவன் பிரம்மச்சாரி. அம்மா அப்படியா? சாமியாரா? ஆமா ஆமா. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, இந்த மூவாசி வெறுத்த மகா முனிவன் பிரம்மபுத்திரன் என்று சொல்வார்கள். சாமியாருக்கு இங்க என்ன வேலை? சாமியாருக்கு வேலை என்ன வேலைன்னு சுத்தி சுத்தி அதே இடத்துதான் வரா. இந்த எனக்கு இந்த ஆசை பாசம் எல்லாம் எனக்கு அறவே பிடிக்காதுமா. நீ அவுத்து போடு வரத்தோட நிறுத்திக்க. வேற எங்கட காட்டு, என்கிட்ட காட்டு. என்ன படம் அடைய போகின்றாய்? சமுத்திரவண்டியை நான் பார்க்க வேண்டும். ஆமா, உங்கள் பெயர் என்ன? நாரத ரிஷியந்தே சொல்வார்கள். அப்படியா? திருலோக சஞ்சாரி, தேவருக்கு உபகாரி. சரி, அப்படி என்று அறுபாடு. சற்று நேரம் அமர்ந்திருங்கள். நீங்கள் சவுந்தரவள்ளி தோழி. கோழியா? தோழி. கோழியா? பரவாயில்ல, நல்லா இருக்கிற மாதிரி. சரி, விரைந்து சென்று சவுந்தரவள்ளியிலே நான் வந்திருக்கிறேன். ஒரு வார்த்தை சீக்கிரம் சொல்லிட்டு வா. அப்படியா? இல்ல, இதுதானே போகணும். அம்மா, என்னடி மல்லிகா? அம்மா, என்ன? நான் வந்திருக்கிறேன். உனக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா என்ன? வந்தது வராதமாக நான் வந்திருக்கின்றேன் என்று உரைக்கின்றாயே. புறமா போய் உட்காரு. சொன்னாலோ சொல்லவில்லையோ அவ ஒரு ஏற்குமாறு. அவ
ஐயோ என்ன உட்காந்துக்கிறா? ஏய் அம்மா பாப்பா பாப்பா சொல்லுங்கம்மா. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொன்னீங்க? சமுத்திரத்திலே நான் வந்திருக்கிறேன் சொன்னீங்க. அதான் சொன்னேன். என்ன சொன்னாங்க? அவங்க வந்துட்டேன். நீ எனக்கு தெரியாதா? ஒரு மூலையை பார்த்து உட்காருன்னு சொன்னாங்க. உன்ன சொல்லி குற்றம் இல்ல, சொன்னதை சொல்லுமா கிழிப்பு இல்ல. நீ என்ன பண்றியோ தினந்தோறும் அள்ளுமலை 60 நாளைக்கு விஜயத்து இருக்கிற. ஆமா நான் வந்து சொன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்திருக்கிறேன் சொன்னாங்க. அததான் சொன்னேன். ஒரு மூலையா பார்த்து உட்காருன்னு சொன்னாங்க. நீ திருந்த மாட்டேங்க. பிரம்மச்சாரி சுவாமியார் வந்திருக்காரு போ சொல்லு போ. அப்படியா? அப்படியா சுவாமி? அம்மா என்னடி நம்மளை நாடி தேடி நாரத மகரிஷி வந்திருக்காரு. அம்மா நாரத மகரிஷியா? ஆமா இங்க தேடி வந்திருக்கின்றாரா? ஏய் அவரிடம் மரியாதையாக பேசினாயா? ஐயோ மரியாதையாக பேசினாயா? இல்லையே. பாய் மூடு. அவரை உள்ளே வர சொல்லு. சொல்லு காத கேட்கல எனக்கு. உள்ள வர சொல்றாங்க. அவச்சாரம் முடிச்சுடுறேன். ஓ நாய்க்கு டப்பு போட்டு கொடுத்தோம். அது உம்மா திருமண முட்டை அதுக்கு ஏன் என்கிட்ட கேட்கறேன்? சரி சுவாமி வாருங்கள் சுவாமி வாருங்கள் அமருங்கள் சுவாமி அமருங்கள் சுவாமி. நான் அள்ளிமலரால் அடிப்பணிட்டேன். நான் மகாமுனி தானே மேல வந்து சீன்றான். ஏய் அம்மா மல்லிகா இவருக்கு செய்யக்கூடாது தெரியுமா? என்னை பத்தி உனக்கு தெரியல. மூத்தி நடுங்குவார்கள். என்னை அழைச்சி செய்கிறாய். நீ இதன் விளைவுகள் நீ அனுபவிப்பாய். செய்ததெல்லாம் செய்துவிட்டு கண் கெட்ட பின்ன சூரியன் கையில் அமைதியாக வருவாங்க. அமரு இதை தள்ளி போக சொல்லுமா மல்லிகா? அம்மா என் பூர்வ வாழ்த்துக்கள். தீர்க்க சோம மாங்கனி பாபா. தீர்க்க சோம உங்களுக்கு என்ன ஆயிட்டு? உனக்கு என்ன பேதலித்து விட்டதா என்ன? உனக்கா எனக்கா? வந்தது மராதமாக தீர்க்க சுபமாங்கல்ய பவை என்று என்னை வாழ்த்துகின்றேன். நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லையே. தவறாக ஒரு பெண் தானே நீ? தவறாக தான் சொல்லிவிட்டு. வாழ பிறந்தவள் தானே? வாழ பிறந்தவளா? அது பார்த்தாயா? படித்து அந்த கரும்பலகில் என்ன எழுதியிருக்கின்றது? படித்து சாது சங்கம் குண கல்மிச்சம் சவுந்திரவள்ளி மடாலயம். ஓ நீ அப்படி போகின்றாயா? சாது சங்கம் குணக்கல்மிச்சம் சவுந்திரவள்ளி மடாலயம். இந்த வாசகத்தை படித்து இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட வாழ்த்து கொடுக்க கூடாதுதான் நினைச்சமா? அறவே திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று காலம் முழுவதும் கன்னியாகவே இருக்க வேண்டும் என்று நான் தெரியுமா? எனக்கு தெரியுமா? இவள் காலம் எல்லாம் திருமணமே வேண்டாம் என்று கன்னியாமரத்திருக்கின்றார். இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட வாழ்த்து கொடுக்க கூடாதுதான் நினைச்சேன். கையில் எடுத்து மலரை கொண்டு அது வரைக்கும் ஞாபகம் இருந்தது. இந்த மலரை உன் தலைமையில போடும்போது இது எண்ணிக்கையாம மீறி வந்து விட்டாரம்மா. இந்த வாழ்த்தானது உனக்கு பலிக்கும். ஆகையா இருப்பினும் வாழ வேண்டி வயது மனத்தை வெறுத்து மாறிய வீடு ஒரு பயிர் வைக்கிறோம். அந்த பயிர் எதுக்கு வைக்கிறோம்? சுத்தி வேலி போடுறோம். ஏன் வேலி போடுறோம்? வேலி போடலாம் பயிர் வந்து மேய்ஞ்சிடும். அதை போல் காலகாலத்தில் ஒரு ஆடவனை பார்த்து கல்யாணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படி கல்யாணம் செய்யணும்னாக்கா அந்த பயிர் வீணா போடுமா. ஆகையா மனத்தை வெறுத்து மாறிய வீட்டு மோசமான காரணமா இந்த உலகம் இருக்கிறதே
போனா ஆண்கள் மனம் இருக்குது அது ஒரு நெருப்பை போன்றது. நெருப்பா? நெருப்பு போன்றது. பெண்கள் மனம் இருக்கிறதே ஒரு மெழுகுவத்தியை போன்றது. மெழுகுவத்திய நெருப்பு செஞ்சாவும் எரிஞ்சிடுமா? அது போல சொல்லி முடிச்சிட்டீங்களா? எனக்கு திருமணம் என்பது நடக்கும். நடக்குமா? ஒரு காலமும் நீங்கள் நினைப்பது ஒரு காலமும் நடக்காது. சரி சுவாமி, சுருக்கமா சொல்லணும்னா உங்களுக்கு எங்கும் கலகம் கிடைக்கவில்லை என்று இந்த சந்திராபுரிக்கு வந்திருக்கிறேன். உங்கள் கலகமும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்னிடம் செல்லாது. செய்து சொல். நான் சிந்தனையோடு தான் சொல்லு. தெளிவா பேசு. வாயில வந்தெல்லாம் பேசக்கூடாது. போய் போய் இந்த நாரதனுக்கு வேற எங்கேயும் கலகம் கிடைக்கல. உன்னிடத்தில் தான் நான் கலகம் செய்து வாழ வேண்டும். எனக்கு அவசியமே கிடையாதும்மா. உண்மைதான். என்னமோ சொன்னீங்க மானை பிடித்து என்ன சொல்ல? மானை பிடிக்கும் மர்மம் உனக்கு தெரிந்திருந்தாலும் காணில் வேட்டை ஆடுவது என்ன வீணை காணது. இந்த மானை பிடிக்கணும்னா பல விதத்திலே பல முறையிலே பிடிப்பார்கள். பள்ளம் தோண்டி பிடிப்பார்கள். ஒரு மானை உரித்து அதை பொம்மை போல் செய்து இது நம் இழந்தாம் என்று ஓடி வரும். அப்படியும் பிடிப்பார்கள், வலகட்டியும் பிடிப்பார்கள். அது போல என்னிடத்தில் இப்படி எல்லாம் ஜாலகத்தை காட்டுகின்றார். ஏன் சுவாமி என்று கேட்கின்றார். உண்மைதாரி. நானும் சுருக்கமா சொல்றேன். நான் நிலத்தில் வாழ்ந்த வார்த்தை பொய்யானாலும் வாயில வந்தது சத்தியமா திருமணம் என்பது நடக்கும். சத்தியமா நடக்கவே நடக்காது. நீங்கள் சொல்வது பொய்க்கதான் போகின்றது. நீ ஆனாலும் பார்த்து கொள்ளலாமா? அதையும் பார்க்கலாம். எப்படி எப்படி சொன்ன? வாழை கண்டுகின்றதினாலே வாழை மாண்டு வாழ்வது போல. இதன் விளக்கங்கள் என்ன தெரியுமா? என்ன சொல்லு. முதல்ல அந்த விளக்கத்தை தான் சொன்னேன். இதோ இருக்கின்றாரே நீதிபதி ஐயா, அவர் என்ன சுகத்தை அனுபவித்தார்? அவர் கல்யாணம் ஆயிப்போச்சு. திருமணம் பிறந்துடுச்சா? உங்க வழிக்கே வர திருமணமாகி 2 பிள்ளைகளை ஈன்றெடுத்தார். ஈன்றெடுத்து பிள்ளைகளால் ஏதாவது ஒரு சுகத்தை அனுபவித்தாரா? இப்பதான் வகைய மாற்றம். ஏன் என்ன? நீதிபதியா வந்து அவர் ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு. கூற்றுவன் கூடிய யமதவன் கவர்ந்து சேர்ந்துட்டார். இப்ப அவர் கல்யாணம் ஒரு குடும்பம் இருக்குதானா? கல்யாண குடும்பம் இருக்குதா? குடும்பம் இருக்குது. எங்க இருக்குது? நான் சொல்றதை கேள். வாரிசு இருக்கிறது. வாரிசு இருந்தா இப்ப தெருவில் போவோம். இது யார் பெற்ற பிள்ளை அப்படின்னு பார்ப்போம் கேட்போம். என்ன சொல்வார்கள்? நீதிபதி பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லுவான். உன் உதாரணத்துக்கு உன் வழிக்கே நபனாலும். ஆனா நீ போற வயசு ஆயிடும். உனக்கு சொத்து ஏதாவது உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, எது வரைக்கும் இருப்பாங்க? அவங்களுக்கு வயசாகி போச்சு, இன்னும் இருப்பது கொஞ்சம் காலம், அதோட முடிஞ்சு போயிடும். அதே சமயத்தில் நீ ஒத்தை காட்டி மரபு இருந்தா உனக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? ஒரு பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள இருக்கணும். நீ பெற்ற பிள்ளை தெருவழியா போனாக்கா நல்லா அழகா இருப்பான், அறிவா இருப்பான். இது யார் பெற்ற பிள்ளை? அடனே சவுந்தோழி புள்ளியா அப்படி என்று பேரு உனக்கு தான் வந்து சேரும். இது வந்து என்ன சொல்றது? ஒரு வாழை மரம் ஒரு குலை தள்ளுது, அதோடு அழிந்து போகிறது. அதே போல் ஒரு ஆடவரை பார்த்து கல்யாணம் செய்து கொண்டு எனக்கு விருப்பம் கிடையாது சொல்கின்றாய். வாழை மரம் இருந்தாலும் இலை தருகிறது, காய் தருகிறது, கனியை தருகிறது. நீ எதுவுமே தர முடியாது. எதுவுமே தர முடியாது. எனக்கு வேண்டாம் என்றுதானே நான் வேண்டாம் என்றால் விட்டுவிட முடியுமா? யார் விடுவது? அதெல்லாம் நடக்காது. நினைப்பது நடக்காது. இது நான் சொல்வதை கேள். நீ சொல்ல நடக்கிறதா இல்லை நான் சொல்ல நடக்கிறதா? அதையும் பார்க்கலையா? இந்த நாதனா நீயா நானா பார்த்துடலாமா? இப்பதான் பார்க்கிறேன். என்ன இவ்வளவு நேரம் நான் பேசியிருந்தேன், இதை பார்க்கலையே. சவுந்தவள்ளி நமக்குள் பத்தியம் ஏற்படுத்து, அது பிறகு இருக்கட்டும். இந்த கன்னிகாமடத்திலே என்னமோ பூஜை செய்கிறாய். என்ன பூஜை? அனுதினமும் கண்ணன் பூஜை செய்கின்றேன். கண்ணன் பூஜை
கண்ணன் பூஜையா? கண்ணன் சிலை ஒன்று வைத்து கண்ணன் பூஜை செய்கிறேன். சரி அம்மா, கண்ணன் பூஜை செய்கின்றாய் என்றால் நீ சுட்ட பாண்டமா சுடாத பாண்டமா? நம்ம 2 பேரும் தான் பேச்சு. சுவாமி, சுட்ட பாண்டம் என்றால் என்ன, சுடாத பாண்டம் என்றால் என்ன? இதற்கு விளக்கம் நான் சொல்கின்றேன். எப்படி? சுட்ட பாண்டம் என்றால் இந்த பூஜை செய்கிறாயே, ஒரு குருவிருந்து உனக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பூஜை செய்கிறாயா, இல்லை உன் இஷ்டத்துக்கு செய்கிறாயா? தாயி, சுவாமி, தன்னுடைய இஷ்டத்துக்காக தான் நான் செய்கின்றேன். குருவில்லாத வித்தை, குருவில்லாததான் செய்கின்றேன். குருவில்லாத வித்தை இது பலிக்காது, பலிக்காது. பயனும் இல்லை, அது சரி வராதம்மா. அப்படியா? ஆகையால நான் ஆசைப்படுகின்றேன். என்ன தெரியுமா? எதற்காக? நானே குருவாக இருந்து இந்த கண்ணன் பூஜை தேவையில்லை, ஒரு மந்திரம் சொல்கின்றேன். அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டால் ஐயோ உன் வாழ்க்கை ஒளி பிரகாசிக்கும் அம்மா. இந்த கண்ணன் பூஜை செய்வதற்கு இது தேவையில்லை, தாங்கள் குருவாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கண்ணன் பூஜை இருக்குல்ல, நான் சொல்லும் மந்திரத்துக்கு நான் குருவாக இருக்கிறேன். நீங்க சொல்லும் மந்திரத்திற்கு குருவாக இருக்கின்றேன். என்ன மந்திரம்? அது ரொம்ப கஷ்டம் அம்மா. பசித்திரு தனித்திரு விழித்திரு சொல்வார்கள், நிசப்தமாக இருக்கிறது, சிந்தனையோடு கேட்க வேண்டும். அது என்ன மந்திரம் தெரியுமா? என்ன மந்திரம்? கொஞ்சத்தில் வாராதம்மா, கொஞ்சத்தில் வாராதம்மா, தாரக மந்திரம் பஞ்சகரிக்கே ராதம்மா, கொஞ்சத்தில் வாராதம்மா, தாரக மந்திரம் பஞ்சகரிக்குரையே அம்மா, கொஞ்சத்தில் வாராதம்மா. என்ன கேள்வி? நீ படிச்சிருக்கிறிய? அப்பா அம்மா பள்ளிக்கூடம் அனுப்பிச்சாங்களா? படித்திருக்கின்றேன். படிச்சிருக்கியா? ஒரு கேள்வி. என்ன கேள்வி? 5 3 எத்தனை? 5 3 8. சாபாஷ். 5 3 எத்தனைக்கு அச்சர மந்திரம். ஓஜமான அச்சரம் மந்திரம், 5 3 எத்தனைக்கு அச்சர மந்திரம். பச்சியத்து வண்டி பண்ண, பச்சியத்து வண்டி பண்ண. கொஞ்சத்தில் வாராதம்மா. அம்மா, நான் சொல்லும் மந்திரத்தை கற்றுக்கொண்டாயானால் மும்மூர்த்தி தேவர்கள் பார்க்கலாம். இந்த மந்திரத்தின் மகிமை மும்மூர்த்தி தேவர்களையும் பார்க்கலாமா? ஆயன், ஆதி, விஷ்ணு, குடைவன், கலைவன், எலவன் சொல்வார்கள் மும்மூர்த்தி தேவர்கள். அந்த மும்மூர்த்தி மட்டும் கிடையாது, மும்மூர்த்தி தேய்மாதங்களையும் பார்க்கலாம். அப்படியா? நீ ஏன் அங்க போற இங்க வர? வேற என்ன? இன்னும் யாரு பார்க்கலாம் தெரியுமா? இன்னும் யாரை பார்க்கலாம்? உயிரை பிடிக்கின்றானே யமனே. சாமி, அந்த யமனையே நேரில் பார்க்கலாமா? பயமாக இருக்கின்றது தெரியுமா? சொல்லுவார்கள், இந்த கூட்டத்திலே பாம்பு என்றால் படையும் நடுங்கும், உண்மைதான். யமன் என்றால் எல்லோருக்கும் பயம்தான். எல்லோருக்கும் பயம்தான். அந்த யமனையும் அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டால் பார்க்கலாம். அப்படியா? அந்த மந்திரத்தை உனக்கு செவி மூலமாக உபதேசிக்கின்றேன், கற்றுக்கொள்கிறாயா? அப்படியே ஆகட்டும் சுவாமி. அறிவோம் நமோ நாராயணாய நமகே சமாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே சமாய நமகே. ஓம் நமோ நாராயணாய நமகே சமாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே சமாய நமகே. ஓம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே சமாய நமகே. இந்த சின்னம் சிறுவையே உனக்கு கற்பூர புத்தி அம்மா. அப்படியே நீ கவன் விட்டாய், நான் சொல்ல விதத்தை கற்று விட்டாய். இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்கு நான் சொல்லி கொடுத்ததில்லை. உனக்கு குருவா இருக்கிறேன், ஒரு குருவுக்கு காலில் விட மாட்டேன். உண்மையாக நிச்சயமாக சுவாமி, இப்பொழுது வாழ்த்துங்கள். தீர்க்க சமமாக சுவாமி, மறுபடியும் என்ன வார்த்தை சொல்கின்றேன்? நீங்கள் சொல்லும் வார்த்தை பொய்க்கதான் போகின்றது. அப்படி என்னை வாழ்த்தாதீர்கள் என்று ஒழித்தேன் அல்லவா? திரும்பவும் தீர்க்க சுபமாங்கல்ய பவை என்று வாழ்த்துகின்றேன். இப்பவும் நினைச்சேன் மாற்றக்கூடாதுதான். ஆனா என் வாயில் வந்தது என்றால் கண்டிப்பா திருமணம் என்பது நடக்கும். நடக்கவே நடக்காது. நீங்கள் சொல்வது பொய்க்கதான் போகின்றது. பார்க்கலாம், நீ ஆனால் அதையும் பார்க்கலாம். போகலாம்.